ஒரு அழகிய சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது கனவாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் குறுக்கு வழிகளை தேடுவான். ஒரு புத்தகத்தை படிக்கத் தொடங்கினால் ஒரு சில நாட்களில் விட்டுவிடுவான். உடற்பயிற்சி செய்யத் தொடங்கினால் அதையும் ஒரு சில நாட்களில் விட்டுவிடுவான். இப்படி எதை செய்ய ஆரம்பித்தாலும் ஒரு சில நாட்களில் விட்டுவிடுவான். ஏனென்றால் அவனுக்கு எதையும் உடனே அடைய வேண்டும். அவ்வாறு அதை முயற்சி செய்து அடைய முடியாத போது அவனது மனம் நொந்து விடுவான். ஒரு நாள் அர்ஜுன் கிராமத்திலுள்ள ஒரு அறிஞரை சந்திக்கச் சென்றான். அந்த அறிஞர் திசை தெரியாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். அர்ஜுன் அவரிடம், அறிஞரே, நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஏன் என்று கேட்டான். அறிஞர் புன்னகைத்தார். அவர் ஒரு காலியான குடுவை மற்றும் ஒரு கைப்பிடி விதைகளை அர்ஜுனுக்கு கொடுத்தார். இந்த குடுவையில் ஒவ்வொரு நாளும் ஒரு விதை நட்டு தண்ணீர் ஊற்று. ஒரு மாதத்திற்கு பிறகு என்னிடம் வா என்றார். அர்ஜுனுக்கு குழப்பமாக இருந்தது. இருந்தும் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். முதலில் சில நாட்கள் அவர் சொன்னதை செய்தான். விதை நட்டி தண்ணீர் ஊற்றி காத்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் கூட இல்லை என்று அவனுக்கு சலிப்பு வந்தது. இருந்தும் அறிஞரின் வார்த்தைகள் நினைவில் இருந்ததால் அவர் சொன்னபடியே செய்து வந்தான். நாட்கள் வாரங்களாக மாறின. அவன் தினமும் தண்ணீர் ஊற்றினான், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. பலமுறை அவன் நிறுத்திவிடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை, தொடர்ந்தான். 15வது நாளில் அர்ஜுன் தண்ணீர் ஊற்றும்போது மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியே வந்தது. அவன் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அந்த சிறிய முளை அவனுக்கு ஊக்கமளித்தது. அவன் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றத் தொடங்கினான். அவன் அதிகாலையில் எழுந்து தண்ணீர் ஊற்றத் தொடங்கினான். காற்றிலிருந்து அதை பாதுகாத்தான். சூரிய ஒளி கிடைக்கச் செய்தான். அப்படியே அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தான். அவன் பொறுமையுள்ளவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் தொடர்ந்து முயற்சி செய்பவனாகவும் மாறினான். ஒரு மாதத்திற்கு பிறகு செடி வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தது. அர்ஜுன் அதை எடுத்துக்கொண்டு அறிஞரிடம் சென்றான். பாருங்கள் அறிஞரே, இது வளர்ந்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். அறிஞர் தலை அசைத்தார். அர்ஜுன், இது வளர்ந்தது சரி, ஆனால் நீ வளர்ந்தாயா என்றார். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். நானா என்று கேட்டான். அறிஞர் மெதுவாக சொன்னார், முன்பு நீ பெரிய மாற்றங்களை உடனே எதிர்பார்த்தாய். ஆனால் இந்த செடி உனக்கு உண்மையான வளர்ச்சி நேரம் எடுக்கும் என்று கற்றுக் கொடுத்திருக்கும். நீ எதுவும் நடக்காத போதும் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. அதுவே தொடர்ச்சி. அதுவே வெற்றியின் ரகசியம். அர்ஜுனின் கண்கள் நீர்த்தன. அவன் புரிந்து கொண்டான். அந்த நாள் முதல் அர்ஜுன் வாழ்க்கையை வித்தியாசமாக சந்தித்தான். அவன் அதற்கு பிறகு குறுக்கு வழிகளை தேடவில்லை. சிறிய அடிகள் எடுத்து தினமும் செயல்பட்டான். தினமும் 10 பக்கங்கள் படித்தான். 15 நிமிடம் உடற்பயிற்சி செய்தான். 30 நிமிடம் எழுத பயிற்சி செய்தான். அவன் தினமும் முடிவுகளை எதிர்பார்க்கவில்லை. முயற்சி செய்தல் முக்கியம், ஆனால் முடிவு தானாக வரும் என்று உணர்ந்தான். மாதங்கள் கடந்தன. அர்ஜுன் அறிவிலும் திறமையிலும் உடல் வலிமையிலும் தேர்ச்சி அடைந்தான். கிராம மக்கள் அவனில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தனர். முன்பு எதையும் அறையும் குறையுமாக விட்டுவிடும் அந்த சிறுவன் இப்போது ஒழுக்கமான வெற்றிகரமான இளைஞனாக மாறிவிட்டான். ஒரு நாள் ஒரு சிறுவன் அர்ஜுனிடம் வந்து கேட்டான், அண்ணா, எப்படி ஒரு செயலில் வெற்றி பெறலாம் என்று? அர்ஜுன் புன்னகைத்து சொன்னான், தினமும் சிறிய அடிகள் எடு, பொறுமையுடன் இரு, தொடர்ச்சியாக செய். பெரிய மரம் கூட ஒரு சிறிய விதையிலிருந்தே தொடங்குகிறது.